அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பீகாரை தொடர்ந்து தமிழகத்திலும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனால் அது குறித்து மறுப்பும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இதுவரை வெளியிடவில்லை என்று தேர்தல் ஆணைய மூத்த அதிகாரி தகவல் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். நித்யானந்தன், பீகாரை தொடர்ந்து தமிழகத்திலும் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெற இருப்பதாக ஒரு தகவல் வெளியானது. இதற்கு மறுப்பும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? அதாவது பீகாரை போன்று தமிழகத்திலும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் இதுவரை எந்தவிதமான அதிகாரப்பூர்வ தகவலும் தேர்தல் ஆணையத்திடமிருந்து வரவில்லை என இந்திய தேர்தல் ஆணையத்தின் தமிழகத்துடைய மூத்த அதிகாரி ஒருவர் தகவலை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இதற்கான காரணம் என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் 2005ஆம் ஆண்டிற்கு பிறகு வாக்காளர் அடையாளத்தில் சேர்ந்தவர்களுக்கு சிக்கல் என்றும் அதே போல தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் நடைபெற போவதாக செய்திகள் வெளியாயிருந்தது. இதற்கு மறுப்பு தெரிவித்துதான் தற்போது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய உயர் அதிகாரிகள் அந்த மறுப்பு செய்தியினை வெளியிட்டிருக்கிறார்கள். பீகாரை தொடர்ந்து தமிழகத்திலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முகாம் நடத்த தேர்தல் கமிஷன் முடிவு செய்துள்ளதாகவும் மேலும் 2005ஆம் ஆண்டிற்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் சேர்ந்தவர்கள் பிறப்பு சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டு ஒரு செய்தி ஒன்று வெளியாகிருந்தது. இந்த செய்தியை மறுக்கும் விதமாக இந்திய தேர்தல் ஆணையத்துடைய மூத்த அதிகாரி ஒருவர் மறுத்து இருக்கிறார். அதே போல பீகாரில் இருப்பது போல தமிழகத்தில் இது போன்ற எந்த விதமான அறிவிப்புகளையும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கவில்லை. அதே போல தேர்தல் ஆணையத்திடம் உறுதிப்படுத்த வேண்டியது, அதே போல 2005ஆம் ஆண்டிற்கு பிறகாக வாக்காளர் பட்டியலில் இணைந்தவர்கள் அதற்கான விவரங்களை மீண்டும் தேர்தல் ஆணையத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டிய தேவை தற்பொழுது எழவில்லை. அது போன்ற எந்த விதமான அறிவிப்பையும் இந்திய தேர்தல் ஆணையம் இன்னும் தமிழகத்தில் அறிவிக்கவில்லை என்று அந்த மூத்த அதிகாரி விளக்கம் அளித்திருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன்.